ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்க்க போறாங்க. ரிலேஷன் ஸ்பேன் ஃபங்க்ஷன்ல என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இஃப் ஏ பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. -2, 3 அண்ட் -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். சரி, ஓகே, சொல்யூஷன் போடலாம். ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுப்போமா? ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஏ எதுல இருக்கு? செட் ஆஃப் செகண்ட் கோஆர்டினேட் எலமெண்ட் ஆஃப் பி கிராஸ் ஏ. அது என்னன்னு சொல்லுவாங்க? செட் ஆஃப் செகண்ட் கோஆர்டினேட் எலமெண்ட். அதாவது ஏ வந்து இதெல்லாம் செகண்ட் கோஆர்டினேட் எலமெண்ட் இருக்கா, இதெல்லாமே வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்? ஏன்னு சொல்ல போறோம். ஏன் இதை நான் செகண்ட் சொல்றேன்? இந்த செகண்ட்ல இருக்கு, அதனால அந்த செகண்ட் கோஆர்டினேட் எலிமெண்ட் எல்லாத்தையுமே ஏன்னு மார்க் பண்ணி எழுத போறோம். செட்ல நம்ம எப்படி எழுதுவோம்? ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. அதுதான் செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் செட்ஸ்ல எழுத போறது. சரி, ஓகே, என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன இருக்கு? 3. செகண்ட் ஒன்ல என்ன இருக்கு? செகண்ட் இதுல 4. அடுத்த ஆர்டர் பேர்ல என்ன இருக்கு? 3 ரிப்பீட் ஆயிடுச்சு. 4 திரும்ப ரிப்பீட் ஆகுது, எழுத தேவையில்ல. அடுத்து 3 இருக்கு, ஆல்ரெடி 3 எழுதியாச்சு. ஆன்சர் என்ன இருக்கு? 4. ஓகே, ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஒன் பி இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். பியோட வேல்யூ என்ன? செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் குவாடினேட் எலமெண்ட், முதல்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் எடுத்து எழுதுறது பேர் தான் பி. ஏன் இங்க முதல்ல இருக்கு, அப்ப இங்கேயும் நமக்கு முதல்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு பி. என்னென்ன இருக்கு? இது எல்லாமே நமக்கு பி எலமெண்ட் தானே. ஓகேவா? என்னென்ன வரப்போகுது? -2. அடுத்து என்ன இருக்கு? திரும்ப -2. ஒரு தடவை எழுதியாச்சும் ரிப்பீட் பண்ண தேவையில்ல. அடுத்து என்ன இருக்கு? 0. திரும்ப அடுத்து என்ன இருக்கு? 0. ஒரு தடவை எழுதியாச்சும் திரும்ப ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அடுத்து என்ன இருக்கு? 3. லாஸ்டா என்ன இருக்கு? 3. திரும்ப ரிப்பீட் பண்ண தேவையில்லை. கண்டுபிடிச்சாச்சுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கொடுத்தாலும் பண்ண தெரியும், ஏ கிராஸ் பியும் பண்ண தெரியும். ரொம்ப ஈஸியான விஷயங்க. உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே கிளியர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர்ஸ், நல்ல மார்க், ஹை மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.